சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் புது பிஸ்னஸை ரொம்ப நல்லபடியாக செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனாவுக்கு ஸ்ருதியால் நிறைய ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்குது. மீனாவுக்கு உதவி செய்கிறதுக்காக முத்து இருக்கிறதுனால மீனா ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய பிஸ்னஸை கவனிக்கிறதுலாம் விஜயாவும் பார்த்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மீனா இங்கே ஃப்ரூட் பொக்கே ஆர்டர் எடுத்து செய்கிறதெல்லாம் இங்கே ஸ்ருதியும் தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வர எல்லார்கிட்டையும் சொன்னதுனால ஃபங்க்ஷனுக்காக மீனாவுக்கு டெக்கரேஷன் ஆர்டரையும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி புது பிஸ்னஸ்க்காக நிறைய ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே சவாரிக்கு கூட போகாமல் முத்து மீனாவுக்காக உதவி செய்கிறாரு. மீனாவோட பிஸ்னஸ் இவ்வளோ நல்லபடியாக நடக்குதா அப்படின்னு விஜயா கவனிச்சுட்டு உடனே மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க. மனோஜ், நீ கூட புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்த, அதுக்கு எந்த ஏற்பாடும் நீ செய்யவே இல்லையே? இல்லை, எதுக்காக கேட்குறேன்னா, ரோகிணி தானே அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி உனக்கு புது பிஸ்னஸ் ஏற்பாடெல்லாம் செஞ்சு தரேன்னு சொன்னது அப்படின்னு கேட்கும்போது, அம்மா அதுக்காக கொஞ்சம் பணம் தேவைப்படுதுமா, அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டு தான் இருக்கேன், சீக்கிரமாகவே புது கடைக்கு நான் ஓனராக போகிறேம்மா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். இருக்கட்டும், இதெல்லாம் நடக்கும்ல. இல்லை, ரோகிணியை நம்பி ஏற்கனவே நீயும் நானும் ஏமாந்து போய் நிற்கிறோம், மறுபடியும் நல்ல பேர் வாங்குறதுக்காக புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக நான் உதவி செய்கிறேன்னு ரோகிணி ஒன்றும் உங்ககிட்ட போய் சொல்லலையே. எதுக்காக கேட்குறேன்னா, அங்கே பாரு, மீனா முத்து அவங்க புது பிஸ்னஸை எவ்வளோ நல்லபடியாக செய்கிறாங்க. உன்னை விட அவங்களால பெரிய வருமானம்லாம் பார்க்க முடியாது தான், ஆனாலும் கிடைக்கிற வருமானத்தை வச்சு சந்தோஷமாக அவங்க புது பிஸ்னஸ் நிறைய ஆர்டர் வருதுன்னு எல்லா வேலையும் செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு எனக்கே கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். ரோகிணியும் பார்லருக்கு ஓனராக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதனால் வீட்டில் உள்ள யார் பேச்சையும் கேட்காம ரோகிணிக்காக எவ்வளவோ உதவி செஞ்சா. ஆனால் ரோகிணி என்னை ரொம்ப ஏமாத்திட்டா. இப்போ அந்த பார்லரில் ஸ்டாஃபாக வேலை பார்த்துட்ருக்கா. ஆனால் மீனாவை பார்த்தியா, வீட்டு வேலையை பார்க்குறது மட்டும் இல்லாமல் தனக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு பிஸ்னஸாக செஞ்சு முன்னேறணுன்றதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறா. மீனா கூட பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டா. ஆனால் அந்த ரோகிணிக்கு அந்த திறமையும் கிடையாது, புத்திசாலித்தனமும் கிடையாதே. இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ரோகிணியை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லை, மீனாவுக்கு நிறைய வருமானம் வருதுன்னு நினைக்கிறேன். அதுவும் ஸ்ருதி வேற உதவி செய்கிறதுனால மீனா இந்த பிஸ்னஸை நல்லபடியாக நடத்தி பெரிய ஆள் ஆயிடுவாளோன்னு எனக்கு தோணுது மனோஜ். அதுக்கு முன்னாடி நீ மறுபடியும் வேற ஒரு பிஸ்னஸ் செய்யணும், நல்லபடியாக உனக்கு வருமானம் வரணும், அப்போ தான் இந்த வீட்டில் எப்பயுமே நீ தலை நிமிர்ந்து நிற்க முடியும் அப்படின்னு மீனா முத்து செய்கிற வேலையெல்லாம் பார்த்து மனோஜ்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க விஜயா. உடனே மனோஜும், என்னம்மா நீங்கள் முத்து மீனா முன்னேறி வருவாங்க, நல்லபடியாக சம்பாதிப்பாங்கன்னு அவங்கள பற்றி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க? அவங்க சாதாரண வேலை செஞ்சிட்ருக்காங்கம்மா, அவங்களால என்ன மாதிரிலாம் சம்பாதிக்கவே முடியாது. அதே மாதிரி அவங்க இந்த பிஸ்னஸ் செஞ்சு கண்டிப்பாக முன்னேற முடியாதுமா. நீங்கள் அவங்கள பார்த்து பொறாமப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாதிரி இங்கே ரோகிணியை பற்றி இப்படி பேசாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணியால் தான் இந்த பிஸ்னஸ் எனக்கு கிடைக்க போகுது, அதனால தாம்மா சொல்கிறேன். மீனாவும் முத்துவும் வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடியும் நிறைய சம்பாதிக்கிற மாதிரி அவங்க எல்லாருக்கும் நிறைய சம்பாதிக்கிற மாதிரி காமிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே எனக்கு நிறைய வருமானம் வருது, நான்லாம் அவங்கள மாதிரி செய்ய மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் தன்னுடைய வேலை நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய கடைக்கு கிளம்புறாரு. உடனே விஜயா யோசிக்கிறாங்க. அதானே பார்த்தேன், என் பையன் மனோஜை நான் எவ்வளோ படிக்க வச்சுருக்கேன், மனோஜ்க்கு எவ்வளோ திறமை இருக்குது, ஆனால் அந்த முத்து மீனாலாம் அப்படி இல்லைல்ல. நானும் இவங்க நிறைய வேலை செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு நிறைய வருமானம் வருமோன்னு நினச்சிட்டேன். ஆனால் மனோஜ் இப்படி சொன்னதுக்கப்புறமா தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க விஜயா. எப்பயும் போல் கிறிஷ் ஸ்கூலுக்கு போகிறது வீட்டுக்கு வர்றதுன்னு தன்னுடைய வேலையை சரியாக கிறிஷ் கவனிக்கிறாரு. ஆனால் கிறிஷ் யோசிக்கிறாரு, எப்பயுமே பாட்டி என்னை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, இல்லைனா மகேஸ்வரி அத்தை என்னை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, அம்மா தான் தனக்கு நிறைய வேலை இருக்குன்னு என்னை பார்க்குறதும் இல்லை, ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறதும் இல்லை. இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அம்மா கிட்ட எவ்வளவோ சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வீட்டுக்கு வந்த கிறிஷ் இதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்க, உடனே கிறிஷோட பாட்டியும், என்ன கிறிஷ் உனக்கு, நீ என்ன படிக்கும்போது எதை பற்றி யோசிக்கிறேன்னு கேட்க, பாட்டி அம்மா உங்களை பார்க்க கூட வரலையே, நீங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். உடனே இங்கே கிறிஷோட பாட்டியும், ரோகிணிக்கு நான் ஃபோன் பண்ணேன் கிறிஷ், கண்டிப்பாக உன்னை பார்க்குறேன்னு சொல்லியிருக்கான்னு சொல்கிறாங்க. என்ன பாட்டி நீங்கள் எப்போ கேட்டாலும் இதே தான் சொல்கிறீங்க, அம்மா வர வர என்னை பார்க்க வரதில்லை, முத்து மாமா மீனாத்தன்னு அவங்களாவது என்னை பார்க்க வந்தாங்க, அவங்களும் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு நீங்களும் தேவையில்லாமல் அவங்கள அந்த பேச்சு பேசிட்டீங்க. அம்மாவும் முத்து மாமா மேலேயும் மீனாத்த மேலேயும் அவ்வளோ கோபமாக இருக்கிறதுனால பாருங்கள் அவங்களும் என்னை பார்க்க வரதில்லை. எனக்கு அம்மாவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, நீங்களாவது ஃபோன் பண்ணுங்க பாட்டி, இல்லைனா நான் ஃபோன் பண்ணி அம்மாவை வர சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை கிறிஷ், உங்கள் அம்மா ரோகிணி என் மேலே ரொம்ப கோபமாக இருக்கா. வித்யாவோட கல்யாணத்துக்கு யார்கிட்டேயும் சொல்லாமல் நாங்கள் கல்யாணத்துக்கு போனதுலேருந்து ரோகிணி என்கிட்ட சரியாக பேசுகிறதே கிடையாது, ஃபோன் பண்ணாலும் பேசுறதில்ல.
அதனால தான் என் மேலே உள்ள கோவத்தில் உன்னையும் பார்க்க வரதில்ல. நான் வேணும்னா மகேஸ்வரி கிட்ட சொல்லி பார்க்குறேன். அதுக்காக நீ இப்போ ஃபோன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசி சமாளிக்கிறாங்க. அந்த சமயம் தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு மகேஸ்வரி வீட்டுக்கு வராங்க. உடனே இங்கே ரோகிணியோட அம்மா வந்து மகேஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, உன் ஃப்ரெண்டு ரோகிணி எப்படிம்மா இருக்கான்னு கேட்க, உங்கள் பொண்ணுக்கிட்ட நீங்கள் பேசலையாம்மா அப்படின்னு கேட்கும்போது, எங்கம்மா பேசுறது, நான் என்ன செஞ்சாலும் அதெல்லாம் தப்புன்னு தான் ரோகிணி நினச்சிட்டு இருக்கா. என் மேலே உள்ள கோவத்தில் என்னை பார்க்க வரலனா பரவாயில்ல, இப்படி கிறிஷையும் பார்க்க வராமல் இருந்தா கிறிஷ் கேட்குற கேள்விக்கு நானாக பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதனால தான் ரோகிணியை பற்றி உன்கிட்ட கேட்டேன். ரோகிணி உன்னுடைய ஃப்ரெண்டு தானே, கண்டிப்பாக உனக்கு ஃபோன் பண்ணியிருப்பா, உன்கிட்ட பேசியிருப்பா. அந்த நம்பிக்கையில் தாம்மா உன்கிட்ட நான் கேட்டுட்ருக்கேன். ரோகிணி நல்லா இருக்கால, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. ஏம்மா ரோகிணி கிறிஷை பார்க்க வரல, நீயாவது ஃபோன் பண்ணி ரோகிணிகிட்ட இதை பற்றி சொல்ல வேண்டாமா அப்படின்னு கேட்கும்போது, அம்மா நான் ரோகிணிகிட்ட சொன்னாலும் ரோகிணி என்ன நினைக்கிறாளோ அதை தான் செய்வான்னு உங்களுக்கு தெரியாதா? உங்கள் பொண்ணை பற்றி உங்களுக்கு தெரியாதாமான்னு சொல்லும்போது, எனக்கு எல்லாமே தெரியும். இதுக்காக தான் சீக்கிரமாக உண்மையை சொல்லிட்டு கிறிஷை இங்கேருந்து கூப்பிட்டு போன்னு சொல்கிறேன். அதையும் ரோகிணி கேட்கவே மாட்டேங்கிறா. என்ன செய்ய, இப்போ கிறிஷ் வந்து கேள்வி கேட்குறான். பேசாமல் நாளைக்கு ரோகிணியை வந்து என்ன பார்க்க வேண்டாம், கிறிஷையாவது பார்த்துட்டு போக சொல்லுமா. என் மேலே இருக்கிற கோவத்தெல்லாம் விட்டுட்டு கிறிஷை பார்க்க சொல்லு. கிறிஷ் ரொம்ப பாவம். தன்னுடைய அம்மாவை பார்க்கணுன்னு அவனுக்கு மட்டும் ஆசை இருக்காதா என்ன? எத்தனை நாள் தான் நாங்களும் இங்கேயே இருக்கிறது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாம்மா நான் ரோகிணிகிட்ட பேசி வர சொல்கிறேன். நீங்கள் இதை பற்றி யோசிக்காதீங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க மகேஸ்வரி. மீனாவும் முத்துவும் இங்கே மீனாவுக்கு கிடைச்ச டெக்கரேஷன் ஆர்டரை பற்றி பேசுகிறதுக்காக போயிருக்காங்க. அந்த சமயம் அதே இடத்துக்கு சிந்தாமணி அவங்க பொண்ணையும் கூடவே கூப்பிட்டு வந்திருக்காங்க. சிந்தாமணி மீனாவை பார்த்த உடனே ரொம்ப கோவமாக பார்க்குறாங்க. இந்த இடத்துக்கும் இந்த மீனா வந்துட்டாளா, வரவங்க கிட்ட எனக்கு நிறைய திறமை இருக்குது, நான் வந்து ஃப்ரூட் பொக்கே ஆர்டர் வேறு செஞ்சிட்ருக்கேன்னு தன்னையே பெருமையாக பேசி இந்த ஆர்டரும் மீனாவுக்கு கிடச்சிருச்சுன்னா அப்புறம் நான் இனி டெக்கரேஷன் ஆர்டரை செய்யவே முடியாதா என்ன அப்படின்ற மாதிரி கோவமாக பார்த்துட்ருக்கேன். உடனே சிந்தாமணியோட பொண்ணு கேட்குறாங்க, அம்மா என்னம்மா பிரச்சனை, இவ்வளோ நேரம் சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தீங்க, உங்களுக்காக தான் உங்கள் கூட நான் வந்தேன், ஆனால் இப்போ என்னம்மா ரொம்ப கோவமாக நிற்கிறீங்க, யாரை பார்த்துமா இவ்வளோ கோவப்படுறீங்கன்னு கேட்கும்போது, வேற யாரை பார்த்து, என் பிஸ்னஸில் யாருமே தலையிட்டதில்லை. இந்த மீனாவும் முத்துவும் என்னைக்கு இந்த டெக்கரேஷன் ஆர்டரெல்லாம் எடுத்து செய்ய ஆரம்பித்தாங்களோ அன்னையிலேருந்து யாருமே என்ன நம்பி இந்த ஆர்டரை வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போவும் மீனா வந்துட்டாளேன்னு மீனாவை பார்த்து தான் நான் வந்து ரொம்ப கோவமாக இப்படி நிற்கிறேன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்கம்மா, உங்கள் பிஸ்னஸில் இவங்களால பிரச்சனை வருதா? அப்போ வீட்டில் வச்சு நீங்கள் என்கிட்ட பேசினது எல்லாமே இவங்கள பற்றி தானா? இவங்களால தான் உங்களுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கவே இல்லைன்னு நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்களா அப்படின்னு இங்கே வந்து சிந்தாமணியோட பொண்ணு வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்க, ஆமாம் நான் சொன்னது எல்லாமே இந்த மீனாவை பற்றி தான். மீனா பூ கொடுத்துட்டு இருந்தா, அதுக்கப்புறம் டெக்கரேஷன் ஆர்டர் செய்ய போகிறேன்னு ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு விதமான டெக்கரேஷன் ஆர்டர்லாம் செஞ்சு கொடுத்து எல்லாரும் மீனாவை பாராட்டுற மாதிரி இப்போ எல்லாரும் மீனாவை தேடி வந்து அந்த டெக்கரேஷன் ஆர்டரை கொடுக்குறாங்க. ஆனால் என்னால் சரியாக இந்த வேலையை செய்யவே முடியல. எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? எனக்கு கிடைக்க வேண்டிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் மீனாவுக்கும் முத்துவுக்கும் கிடைக்குது. அப்படியே எந்த டெக்கரேஷன் ஆர்டர் எனக்கு கிடைச்சாலும் அதில் பெரிய வருமானம் வராத மாதிரி இந்த மீனா ஏதாவது ஒரு பிரச்சனையை செஞ்சுட்டு மீனா மட்டும் சந்தோஷமாக தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் என்னால் தான் எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் முன்ன மாதிரி சரியாக என் பிஸ்னஸை நடத்த முடியாமல் கஷ்டப்படுறேன். அதான் என் பொண்ணு இப்போ நீ நல்லா படிச்சுட்டு மறுபடியும் திரும்பி வந்திருக்கல்ல, ஒன்னால தான் இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்கன்னு கேட்க, அதான் நீ வந்து பிஸ்னஸ் செய்யணுன்ற ஒரு எண்ணத்தில் தானே இங்கே வந்திருக்க, போக போக நான் சொல்கிறத நீயே செய்வ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, உங்கள் பிஸ்னஸ்க்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். உங்களுக்காக மட்டும் இல்லை, உங்கள் பிஸ்னஸ்க்கும் யாராவது பிரச்சனை செஞ்சால் நான் யாரையும் சும்மா விட மாட்டேம்மா அப்படின்னு சிந்தாமணிக்கு அவங்க பொண்ணு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேச, இதெல்லாம் கேட்டுட்டு சிந்தாமணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அங்கே டெக்கரேஷன் ஆர்டரை பற்றி பேச வந்தவங்களும் சிந்தாமணியை கண்டுக்காம மீனா கிட்ட வந்து அந்த டெக்கரேஷன் ஆர்டரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. மீனா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த டெக்கரேஷன் ஆர்டரை வந்து நான் செஞ்சு தரேன், நிறைய பணம் நீங்கள் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு மீனா பேசினதால அந்த டெக்கரேஷன் ஆர்டர் மீனாவுக்கே கிடைக்குது. இதை பார்த்துட்டு சிந்தாமணி சொல்கிறாங்க, அப்போ எதுக்காக எங்களை வர சொன்னீங்க, இப்படி தலை குனிஞ்சு நிற்க வைக்கிறதுக்காகவா, இல்லை எங்கள் முன்னாடி இந்த மீனாவுக்கு மட்டும் நல்ல பெரிய வாய்ப்பு கிடைக்கணுன்றதுக்காகவா? இப்படி தான் ஒவ்வொரு இடத்துலையும் மீனா முத்துவுக்கு மட்டும் நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்குது, நான் போகிற இடத்துலலாம் தலை குனிஞ்சு தான் நிற்கிறேன்னு அவங்க பொண்ணுக்கிட்ட ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க சிந்தாமணி. இங்கே முத்து மீனா கிட்ட சொல்கிறாங்க, மீனா உன்னுடைய வேலையில் நீ நேர்மையாக இருக்க, உண்மையாக உன்னுடைய வேலையை செய்கிற, அது மட்டும் இல்லாமல் அவங்க எவ்வளோ பணம் கொடுத்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு அவங்க சொன்னதை விட நல்லா தன்னுடைய வேலையை செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த சிந்தாமணி அப்படி இல்லை, அவங்க செய்கிற வேலைக்கு ஏற்ற மாதிரி பணம் வாங்காமல் அதிகமாக பணம் வாங்கி எல்லாரையும் ஏமாத்துறாங்க. அதனால் இந்த டெக்கரேஷன் ஆர்டர் அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. அதெல்லாம் அவங்க புரிஞ்சிக்காமல் எப்பயுமே நம்மளுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்குதுன்னு வீட்டில் எங்கள் அம்மா பொறாமப்படுற மாதிரியே
இங்க சிந்தாமணி பொறாமப்படுறாங்க. அவங்களெல்லாம் பார்த்து ஒரு பிரயோஜனமும் இல்ல. நாம செய்ய வேண்டிய வேலைய செஞ்சா போதும் மீனா அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மீனாவ அங்கருந்து முத்து கூப்ட்டு போறாரு. நாளைக்கே இந்த வேலைக்காக எல்லா ஏற்பாடையும் செய்யணும்னு 2 பேரும் பேசிட்டு அங்கருந்து கிளம்புறாங்க. ஆனா சிந்தாமணி யோசிக்கிறாங்க. மீனாவையும் வர சொல்லியிருக்காங்க. நம்மளையும் வர சொன்னாங்க. ஆனா மீனாவுக்கு இந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்சிருச்சு. ரோகிணியால நமக்கு ஒரு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்சது. அதுக்கப்புறம் எந்த ஒரு ஆர்டருமே கிடைக்கவே இல்லையே! இப்படி இருந்தா எந்த ஒரு வருமானமும் வரலனா, எப்படி நம்மளால சமாளிக்க முடியும்னு தெரியல. ஆனா நம்ம முன்னாடியே முத்து மீனாவுக்கு இந்த ஆர்டர குடுத்தது மட்டும் இல்லாம, அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இங்கேருந்து கிளம்பி போறாங்களே! நம்ம இப்படி இங்க வந்தும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சிந்தாமணியோட பொண்ணு, "அம்மா நீங்க கவலைப்படாதீங்கம்மா. அதான் நான் வந்துட்டேன்ல. இனி உங்க பிசினஸையும் நானே பார்த்துக்கிறேம்மா. யாரால உங்களுக்கு பிரச்சனை வருதோ அவங்களுக்கு எந்த ஒரு ஆர்டரும் கிடைக்க விடாம நான் செய்றேன்ம்மா. நான் இருக்கேன்ம்மா உங்களுக்காக" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, எனக்கு அதே நம்பிக்கையில தான் நீ வந்துட்டல்ல, இனி எந்த பிரச்சனையும் வராதுன்னு எனக்கு தெரியும். உங்க அப்பாவோட பிசினஸ மட்டும் இல்ல, என் பிசினஸையும் பார்த்துக்கிறேன்னு இவ்ளோ நம்பிக்கையா சொல்றியே! அப்படின்னு அவங்க பொண்ணு பேசுறத கேட்டு சிந்தாமணி ரொம்ப சந்தோஷமா அவங்கள தன்னுடைய வீட்டுக்கும் கூட்டிட்டு போறாங்க. சந்திராவ பார்க்கறதுக்காக முத்து வந்து வீட்டுக்கு வராரு. முத்துவ பார்த்துட்டு சந்திரா ரொம்பவே சந்தோஷமா, "வாங்க மாப்ள, நீங்க செஞ்ச உதவியால சீதாவும், மீனாவும் இப்ப ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க. இதெல்லாம் பார்க்க அவ்ளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உங்களுக்கு தான் மாப்ள நான் நன்றி சொல்லணும். நீங்க மட்டும் உதவி செய்யலனா, சீதா உங்கள புரிஞ்சுக்காமயே இருந்திருப்பா" அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. உடனே முத்துவும், "அத்த எல்லாரும் ஒரே வீட்ல இருக்கோம். நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா, நாம தானத்த அத எல்லாத்தையும் சமாளிக்கணும். சீதா ஏதோ கோவமா பேசுனதுக்காக சீதா மேல எனக்கு கொஞ்சம் கூட கோவம் வந்ததே இல்ல அத்த. சீதா புரிஞ்சுக்காம பேசுறான்னு எப்படியும் உண்மை தெரிஞ்ச உடனே சீதா மனசு மாறிடுவான்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி நடந்த உண்மையெல்லாம் சீதா கிட்ட நான் சொல்லவே இல்ல. சீதாவா புரிஞ்சுகிட்டு மனசு மாறி என்கிட்ட பேசினதெல்லாம் கேட்க அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. இப்ப கூட இங்க வந்து சீதாவோட வாழ்க்கைக்காக அருண் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னா, நான் மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன் அத்த. அது மட்டும் இல்ல, எனக்கு சீதாவோட வாழ்க்கை தான் முக்கியம். சீதா தன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். சீதா நினைச்சது எல்லாமே சீதாவுக்கு கிடைக்கணும். அவ்வளோதான் அத்த. அப்படின்னு முத்து சொன்னத கேட்டுட்டு, உடனே சந்திராவும், "எனக்கு உங்கள பத்தி தெரியாதா மாப்ள?" அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். "அத்த, இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன மாப்ள வேற எதுவும் பிரச்சனையான்னு?" கேட்க, உடனே மீனாவும் முத்துவ பார்க்குறாங்க. என்கிட்ட கூட எதுவுமே என் வீட்டுக்காரர் சொல்லல. அப்படி எத பத்தி பேசணும்னு நினைக்கிறாருன்னு மீனா நினைக்கிறாங்க. உடனே முத்து சொல்றாங்க, "அத்த, சத்யா இப்ப ஒரு இடத்துல வேலை பார்க்குறான்ல, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அந்த இடத்துல நீ வேலை பார்க்க வேண்டான்னு சத்யா கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஆனா சத்யா என் பேச்ச கேட்குற மாரியே இல்ல. நான் பேசினா சத்யா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். நீங்களாவது சொல்லலாம்ல. நான் வேணும்னா சத்யாக்கு அவன் படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரியே ஒரு நல்ல வேலைய ஏற்பாடு பண்றேன் அத்த." சத்யா கிட்ட எவ்வளவோ சொன்னேன். ஆனா சத்யா வந்து, "நான் வந்து ஓனர் கிட்ட பேசிட்டேன். அவங்க எல்லாரும் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்கன்னு" என்ன சமாளிக்கிறதுக்காக ஏதோ சொல்றான். நாம எப்படி வெளியில கடன் வாங்கி கஷ்டப்பட்டோம், அதே மாதிரி வந்து மத்தவங்களும் வெளியில பணம் வாங்கியிருக்காங்க. அத வந்து அந்த பணத்த வாங்க போறேன்னு சொல்லி, சத்யா அங்க போறது, அவங்க எல்லாரும் கஷ்டப்படுறதுன்னு இதெல்லாம் பார்த்துட்டு என்னால அமைதியா இருக்க முடியலன்னு, நடந்த எல்லாத்தையுமே அங்க சந்திரா கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாரு முத்து. சிட்டி கிட்ட சத்யா எப்படி வேலை செஞ்சானோ, அதே மாதிரி தான் இப்பயும் வேலை செஞ்சுட்டு இருக்கான். சிட்டிக்கிட்ட வேலைக்கு போகக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அங்க வேலை பார்த்தா அதெல்லாம் பிரச்சனை தான் வரும்னு நீங்க சொன்னீங்கல்ல, அதே மாதிரி வேலைய சத்யா இப்ப பார்க்கறதுனால, நீங்க சத்யா கிட்ட சொல்லி புரிய வைங்க. வேணும்னா எனக்கும் நெறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்க. சத்யாவுக்கு நான் வேற வேலை வாங்கி தரேன். சத்யா நல்லா படிச்சிருக்கான். அவனுக்கு ஏத்த மாதிரி ஒரு வேலை சீக்கிரமா கிடைக்கும். நல்ல வருமானம் வருதுன்னு சொல்லிட்டு இந்த வேலைக்கு போறதுனால, சத்யாவுக்கு வேற எந்த பிரச்சனையும் வந்துறக்கூடாது. அத்த நான் சொல்ல வேண்டியத சொல்லிட்டேன். ஆனா சத்யா என்ன புரிஞ்சுக்கல. நீங்க பேசுனீங்களா எல்லாம் சரிப்பட்டு வரும்னு சொல்லும்போது, உடனே மீனாவும் என்ன சொல்றீங்க? அருண் வந்து சத்யாவுக்காக பேசி இந்த ஒரு நல்ல வாய்ப்பு சத்யாவுக்கு கிடைச்சிருக்கு. நல்ல ஒரு வேலைய பார்த்துட்டுருக்கேன். நல்ல வருமானம் வருதுன்னு சத்யா சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த வேலையெல்லாம் வேண்டான்னு அதுவும் நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க சொல்ற பேச்ச அம்மா கேட்டாலும், கண்டிப்பா அருண் நம்மள தப்பா நினைக்க மாட்டாரா? அப்படின்னு கேட்குறாங்க மீனா. உடனே முத்து, "என்ன மீனா அருண பத்தி தெரிஞ்சிருந்தும் இப்படி வந்து பேசிட்டு இருக்க? நான் சத்யாவுக்கு வேலை வாங்கி குடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் தேவையில்லாம இப்படி ஒரு வேலையில சத்யாவ வந்து சேர்த்து விட்டுருக்காரு. இதன் மூலமா சத்யாவுக்கு பிரச்சனை வந்தா, கண்டிப்பா அருண் சப்போர்ட் பண்ணலனாலும், நான் தானே வந்து சப்போர்ட் பண்ணணும். அதனால தான் முன்னாடியே சொல்ல வேண்டியத சொல்றேன். நீங்க வந்து என் பேச்ச கேட்கணும்னு நெனச்சா, இந்த வேலை வேண்டான்னு நம்ம சத்யா கிட்ட சொல்லி புரிய வைங்க. இல்ல, இதன் மூலமா வர வருமானம் எங்களுக்கு முக்கியம்னு நெனச்சீங்கன்னா, இத பத்தி நீங்க யார்கிட்டயும் பேச வேண்டாம்." அப்படின்னு இங்க வந்து மீனா கிட்டயும், சந்திரா கிட்டயும் சொல்ல,
உடனே சந்திரா யோசிக்கிறாங்க. இப்பதான் ஒரு பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கு. அதன் மூலமா மீனாவும் சீதாவும் சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கும்போதே சத்யாவால இன்னொரு பிரச்சனை வருதான்னு சொல்ல, அத்தை இது பிரச்சனை இல்லை. சத்யாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சா இந்த வேலைக்கு சத்யா போகவே கூடாது. நான் சத்யாவுக்காக நல்ல வேலையை பார்த்து உடனே ஏற்பாடு பண்றேன். என்னை நம்புனா சத்யா கிட்ட இந்த வேலையை பத்தி பேசுங்க அத்தை அப்படின்னு முத்து சொல்லிடுறாரு. உடனே மீனாவும் ஆமாம்மா, என் வீட்டுக்காரர் என்ன சொல்ல வராருன்னு எனக்கு புரியல. ஆனால் அவர் என்ன சொன்னாலும் அது சரியாக தான் இருக்கணும், உங்களுக்கு தெரியும்ல. இங்கே சீதாவும் இதை புரிஞ்சிக்க மாட்டா, அதே மாதிரி சத்யாவும் புரிஞ்சிக்க மாட்டான். இருந்தாலும் நீங்கள் பேசி பாருங்கம்மா. அருண் கண்டிப்பாக சத்யாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலையை தான் ஏற்பாடு பண்ணியிருப்பாருன்னு நினச்சேன். ஆனால் இந்த வேலையால் சத்யாவுக்கும் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கும் பிரச்சனை வரும்னா அந்த வேலையெல்லாம் சத்யா பார்க்க வேண்டாமா? அதான் என் வீட்டுக்காரர் சொல்கிறாருல்ல, கண்டிப்பாக சத்யாவுக்கு ஒரு நல்ல வேலையாக பார்த்து தரேன்னு. அதே மாதிரி என் வீட்டுக்காரர் உதவி செய்வாருமா. நீங்கள் எங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் சத்யா கிட்ட இதை பற்றி பேசுங்க. நாளைக்கு நானும் வந்து சத்யா கிட்ட பேசி புரிய வைக்கிறேன்னு சொல்கிறாங்க மீனா. இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே குழப்பமாக இருக்கிறாங்க சந்திரா. எப்படி சத்யா கிட்ட பேசுறது? முத்து மாப்பிள்ள நம்மளுக்கு உண்மையாகவே உதவி செய்வார். இப்போ பார்க்குற வேலைக்கு சத்யா போக வேண்டான்னு நம்ம சொன்னால் முதல்ல சத்யா அதை ஏற்றுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அருண் மாப்பிள்ள நம்மளை கேள்வி கேட்பாரே. முத்து மேலே உள்ள கோவத்தில் அருண் வந்து நம்மளையும் தப்பாக நினைப்பாரே. இப்போ என்ன முடிவெடுக்கன்னு தெரியலன்னு சொல்லி ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க சந்திரா. உடனே மீனா சொல்கிறாங்க, அம்மா ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே ஃபோன் பண்ணுங்க. ரொம்ப முடியலனா கூட எனக்கு ஃபோன் பண்ணுங்கம்மா, உங்களை நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்ல, மீனா நீயும் முத்து மாப்பிள்ளையும் எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கீங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். கடையவும் நல்லா பார்த்துக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி சத்யா கிட்ட முதல்ல இந்த பிரச்சனையை பற்றி நான் பேசுகிறேன். அதுக்கப்புறம் நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்ல, முத்துவும் மீனாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. எப்படியாவது சத்யா கிட்ட பேசணும், ஏன்னா முத்து மாப்பிள்ளை ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல் இப்படி பேச மாட்டார் அப்படின்ற நம்பிக்கையில் சத்யா கிட்ட இதை பற்றி பேசணும். இதன் மூலமாக அருண் வந்து பிரச்சனை செஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம வந்து எப்பயுமே முத்துவுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும், முத்து பேச்சை தான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சந்திரா. பார்லருக்கு போன ரோகிணி தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது மனோஜ் வந்து ஃபோன் பண்ணுறாரு. ரோகிணி எங்கே இருக்க? இப்போ நீ கடைக்கு வரணும், நான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நீ கடை பக்கமே வராமல் உன் வேலையை மட்டும் பார்த்துட்ருக்கேன்னு சொல்லும்போது, மனோஜ் கொஞ்சம் வேலை இருக்குது, அதெல்லாம் முடிக்காமல் என்னால் வர முடியாது. அது மட்டும் இல்லை, பார்லரோட ஓனர் வேற வந்திருக்காங்க. அவங்க வந்து இங்கேருந்து கிளம்புனாதான் நான் வந்து கடைக்கு வர முடியும். இப்படியே ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காத மனோஜ், எனக்குன்னு நிறைய வேலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ இந்த வேலை வேண்டான்னு முடிவெடுக்கவும் முடியாது உன்னை நம்பி. அதனால் இப்போ ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காம நீ ஃபோனை வை, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணி இப்படி பேசுனதுனால மனோஜ் யோசிக்கிறார். எப்போ பார்த்தாலும் தன்னுடைய வேலை தான் முக்கியம்னு ரோகிணி நினைக்கிறா. ஆனால் நான் வந்து ரோகிணியை நம்பி புது பிஸ்னஸ்க்காக எல்லா ஏற்பாடையும் செஞ்சு வச்சுருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக ரோகிணி வந்தாதான் இங்கே என்னுடைய கடையில் இருக்க வேலையவும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து யோசிக்கிறாங்க. மறுபடியும் இங்கே வந்து ரோகிணிக்கு மகேஸ்வரி ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க அம்மாவும் கிறிஷும் வந்து ரோகிணியை வர சொல்கிறாங்க. ஆனால் ரோகிணி கண்டுக்காமல் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே ரோகிணி, என்ன மகேஸ்வரி நீ வேற ஃபோன் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்கும்போது, புது பிஸ்னஸை பற்றி பேசுகிறதுக்காக ஃபோன் பண்ணுறியான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ உன் பையன் கிறிஷ் உன்கிட்ட பேசணும், உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே ரொம்ப அடம் பிடிக்கிறான். உங்கள் அம்மாவும் ரோகிணி என்கிட்ட பேச வர வேண்டாம், கிறிஷை வந்து பார்த்துட்டு போகட்டும் அப்படின்னு ஓ மேலே உள்ள கோவத்தில் பேசுகிறாங்க. நீ ஏன் வந்து வீட்டு பக்கமே வராமல் இருக்கன்னு சொல்லும்போது, உனக்கே தெரியும் பார்லர் வேலையை பார்க்கணும், மனோஜோட கடையை கவனிக்கணும்னு எவ்வளோ வேலை எனக்கு இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு அங்கே வர முடியுமா? நான் சொல்கிறது என் அம்மாவுக்கும் புரியாது, கிறிஷுக்கும் புரியாது. ஆனால் உனக்கு தெரியும்ல நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு அப்படின்னு ரோகிணி கேட்கும்போது, உன் கஷ்டத்தை பற்றி எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்கள் அம்மாக்கிட்டேயும் கிறிஷ்கிட்டேயும் இதை பேசி நான் புரிய வைக்க முடியாதுல்ல. நாளைக்கு நீ கண்டிப்பாக வரணும். அப்படி என் அம்மா வரலன்னா முத்து மாமாவும் மீனாத்தையும் எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அவங்கள பார்க்கறதுக்காக நான் போயிட்டு வரேன். எங்கள் அம்மா என்னை பார்க்க வரலனாலும் பரவாயில்ல, முத்து மாமா மீனாத்தை என்னை பார்க்க வந்தாலே போதும் அப்படின்னு கிறிஷ் பேசுகிற பேச்சால் நான் என்ன சொல்லன்னு தெரியாமல் இருந்தேன். அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு கேட்கும்போது, என்ன மகேஸ்வரி சொல்கிற? முத்துவையும் மீனாவையும் பார்க்கணுன்னு கிறிஷ் வந்து சொல்கிறானான்னு கேட்கும்போது, ஆமாம், நீ வந்து கிறிஷுக்கு தேவையானதெல்லாம் செய்ய மாட்டேங்கிற, கிறிஷை வந்து பார்க்க மாட்டேங்கிற, பேச மாட்டேங்கிற. அதனால தான் முத்து மாமாவும் மீனாத்தையும் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்களும் என்னை பார்க்கக்கூடாதுன்னு தான் எங்கள் அம்மா நிறைய பிரச்சனை செஞ்சுட்டாங்கன்னு கிறிஷும் உன் மேலே ரொம்ப கோபமாக இருக்கான். அதனால் முத்துவும் மீனாவும் மறுபடியும் உன்னை வந்து இங்கே கிறிஷை வந்து பார்த்தாங்கன்னா, ரோகிணி தான் என்னுடைய அம்மா, என்னை வந்து உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போங்கன்னு கிறிஷே உண்மையை சொல்லிடுவான். அப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னா உன் பையனை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மகேஸ்வரி.
மகேஸ்வரி இப்படி சொன்னதை கேட்ட உடனே இங்கே ரோகிணி ரொம்ப பேரதிர்ச்சியோடு இருக்காங்க. வர வர என் அம்மாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு கிறிஷும் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டான். என் அம்மா என்னை பற்றி யோசிக்க மாட்டாங்க, ஆனால் முத்து மீனாவை பற்றி மட்டும் யோசிப்பாங்க. ரொம்ப முத்துவுக்கும் மீனாவுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி என்ன அங்கே வர வைக்கிறதுக்காக கிறிஷ் இப்படிலாம் பேசுகிறானா, நாளைக்கே நான் கிறிஷை போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி யோசிக்கிறாங்க. மகேஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, சரி அவங்கள நீ கவனிச்சிக்க, நாளைக்கு வந்து நான் வந்து எப்படியாவது எங்கள் அம்மா கிட்டேயும் கிறிஷ்கிட்டையும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க ரோகிணி. ரோகிணி யோசிக்கிறாங்க, என் அம்மாவும் நல்லா இருக்கணும், கிறிஷும் நல்லபடியாக படித்து முன்னேறணுன்றதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன். அதை என் அம்மாவும் புரிஞ்சுக்கல, என் பையன் கிறிஷும் புரிஞ்சுக்கல. இப்போ கூட அவங்களுக்கு முத்து மீனா தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க. என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து யோசிக்கிறாங்க. நாளைக்கு எப்படியாவது கிறிஷை போய் பார்த்துட்டு வரணும், இல்லைன்னா மகேஸ்வரி சொன்ன மாதிரியே அவங்களால எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காகவாது மனோஜோட கடைக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு கிறிஷை பார்க்க கண்டிப்பாக போகணும் அப்படின்னு ரோகிணி வந்து யோசிக்கிறாங்க. ரோகிணி எப்பயும் போல் தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு மனோஜோட கடைக்கு கிளம்பி போகிறாங்க. மனோஜ் சொல்கிறாரு, என்ன ரோகிணி என் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வர, அப்போ நீ இங்கே வந்திருக்கவே வேண்டாமேன்னு கேட்கும்போது, மனோஜ் அங்கே பார்லரில் வேலை பார்த்தா எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, நல்ல வருமானம் வருது, அந்த பணத்தை தானே உங்கள் அம்மா கிட்ட கொடுத்துட்ருக்கேன். உனக்கும் பிஸ்னஸில் பிரச்சனைனா என்கிட்ட தானே பணம் கேட்குற, அப்போ உங்களெல்லாம் சமாளிக்கிறதுக்கு எனக்குன்னு ஒரு வருமானம் வரணும். ஆனால் உன் கடைக்கு நான் வேலைக்கு வந்தேன்னா எனக்கு சம்பளம் கொடுக்குறியா, இல்லை எனக்கு தேவையான எதையாவது நீ செய்கிறியா? உங்கள் அம்மா கிட்ட கேட்டாதான் எனக்காக எதுவும் செய்வேன். அப்படி எதுவும் நீ செய்ய வேண்டான்னு பொறுமையாக போனா போதுன்னு உன் கடையில் வந்து வேலை செஞ்சு கொடுக்குறேன். நீ என்ன கேள்வி கேட்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரோகிணி. உடனே மனோஜும், சரி ரோகிணி, நாளைக்கு நம்ம கடையில் நிறைய வேலை இருக்குது, எப்படியாவது நீ தான் அந்த வேலையை வந்து பார்த்துக்கணும். எனக்கு வெளியில் இருக்க வேலையை பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ வந்து நம்ம கடைக்கு வரலன்னா நான் தான் கஷ்டப்படுறேன்னு சொல்லும்போது, பரவாயில்ல மனோஜ், நாளைக்கு எப்படியாவது நான் கடைக்கு வந்துடுவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே விஜயா ஃபோன் பண்ணுறாங்க. ரோகிணி நீ எங்கே இருக்கன்னு கேட்குறாங்க. மனோஜோட கடையில் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன்னு சொல்கிறாங்க. நீ என்ன செய்வேன்னு தெரியாது, சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்பி வா. முத்துவும் மீனாவும் டெக்கரேஷன் ஆர்டர் இருக்குன்னு கிளம்பி போயிட்டாங்க, அப்புறம் இருக்கிற வேலையை யார் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. உடனே ரோகிணியும், கண்டிப்பாக வந்துடுறேன் அத்தை அப்படின்னு ஃபோனை வச்சுட்டு மனோஜ்கிட்ட, உங்கள் அம்மா வீட்டு வேலையை செய்ய வேற கூப்பிடுறாங்க, நீ எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசலைன்னா மீனா முத்து நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் என்னையே பார்க்க வச்சுருவாங்க மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு நாள் நீ வேலையை பாரு, இதை பற்றி கண்டிப்பாக நான் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். ரோகிணி வீட்டுக்கு போன உடனே எப்பயும் போல் வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, நாளைக்கு கிறிஷை வேற பார்க்க போகணும். அப்படி கிறிஷை பார்க்க போகணும்னா வீட்டில் பொய் சொல்லிட்டு தான் நான் போக முடியும். இதில் மனோஜ் வேற நாளைக்கு நிறைய கடையில் வேலை இருக்குன்னு சொல்லியிருக்காரு, எப்படி இதெல்லாம் சமாளிக்கன்னு ஒன்றுமே புரியலையேன்னு ரோகிணி உடனே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் ரோகிணி யோசிக்கிறாங்க, நம்ம வித்யா இருக்கும்போது நாம ஏன் யோசிக்கணும், வித்யாவுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, நான் வித்யாவை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம கிறிஷை பார்க்க போக வேண்டியதான். எப்படியும் மனோஜ் என்ன உண்மையை கண்டுபிடிக்கவா போகிறாரு, மனோஜ் கடைக்கு வரேன்னு சொல்லிட்டேன், அதனால் இந்த பிரச்சனையை நம்ம சமாளித்து தான் ஆகணும். அது மட்டும் இல்லை, கிறிஷை பார்க்க போகலன்னா என் பையன் கிறிஷ் வந்து எனக்கே பிரச்சனை செஞ்சுருவான் போல், அதனால் நம்ம வந்து யோசித்து ஒரு நல்ல முடிவாக தான் எடுக்கணும். நாளைக்கு எப்படியாவது வித்யாவை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு கிறிஷை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லி ரோகிணி முடிவெடுக்கிறாங்க. காலையில் இங்கே வந்து மீனா எப்பயும் போல் சமைச்சு வைக்கிறாங்க. ஆனால் ரோகிணி ரொம்ப சீக்கிரமாக கிளம்புறாங்க. உடனே முத்துவும், என்ன பார்லலம்மா ரொம்ப சீக்கிரமாக கிளம்புறாங்க மீனான்னு கேட்க, எனக்கு என்னங்க தெரியும், சாப்பிட சொன்னால் வேண்டான்னு சொல்லிட்டாங்க, நம்மக்கிட்ட என்ன ரோகிணி சொல்லிட்டா போகிறாங்க, அதனால் அவங்க எங்கே போகிறாங்க என்ன செய்கிறாங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறாங்க மீனா. உடனே இங்கே மனோஜும், என்னம்மா ரோகிணி உங்ககிட்ட சொல்லிட்டு போனாலான்னு கேட்கும்போது, அதெல்லாம் தெரியாது, ரோகிணிக்கு நிறைய வேலை இருக்குன்னு கிளம்பிட்டா. ஆமாம், ரோகிணி உங்ககிட்ட கூட சொல்லலையான்னு கேட்கும்போது, இன்றைக்கி கடையில் நிறைய வேலை இருக்குன்னு வர சொன்னேன், ஆனால் ரோகிணி எங்கே கிளம்புனான்னு தெரியலையேம்மா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே மனோஜ் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணுறாரு. இங்கே வந்து ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ் நான் சொன்ன மாதிரியே கடைக்கு வர முடியாது, ஏன்னா என் ஃப்ரெண்டு வித்யாவுக்கு இப்போ தானே கல்யாணம் ஆயிருக்கு, நான் வித்யாவை பார்க்க தான் போயிட்டுருக்கேன்னு சொல்கிறாங்க. நீ இதை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு கேட்கும்போது, இல்லை, எனக்கு திடீர்னு தான் என் ஃப்ரெண்டுங்க எல்லாரும் வித்யாவுக்கு விருந்து ஏற்பாடு செய்யணும்னு சொன்னதால் நான் மட்டும் வர முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல, அதனால தான் உடனே கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, வீட்டில் இருக்கும்போதே நீ சொல்லியிருந்தா நான் வேறு ஏதாவது ஏற்பாடெல்லாம் செஞ்சுருப்பேன், உன்னை நம்பி தான் வெளியில் இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கணுன்னு நான் முடிவெடுத்தேன், நீ என்ன ரோகிணி என்கிட்ட கேட்காம நீ பாட்டுக்கு ஒரு விஷயத்த செஞ்சிட்ருக்கேன்னு கேட்கும்போது, இப்போ என்ன பிரச்சனை உனக்கு, என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு உடனே வந்துடுறேன், தேவையில்லாமல் பேசாத, நான் வேலைக்குன்னு வந்தாலும் உங்கள் அம்மா வீட்டு வேலையை செய்ய தானே கூப்பிடுறாங்க, எனக்காக நீ சப்போர்ட் பண்ணவா செய்கிற, உன் கடையில் வந்து நீ சொல்கிற வேலையெல்லாம் செய்கிறதுக்கு அப்படின்னு ரோகிணி ரொம்ப கோவமாக பேசிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே இங்கே விஜயாவும், என்ன மனோஜ் ஃபோனில் பேசினால ரோகிணி என்ன சொன்னான்னு கேட்க, அம்மா
இங்கே வித்யாவுக்கு விருந்து கொடுக்கறதுக்காக ரோகிணியோட ஃப்ரெண்ட் எல்லாம் ஏற்பாடு செஞ்சுருக்காங்களாம். அதுக்காக ரோகிணி போயிருக்காளாமா அப்படின்னு சொல்லும்போது, நானும் ரோகிணிக்கு நிறைய வேலை இருக்குன்னு நினச்சேன். இப்படி ஃப்ரெண்டுக்காகவா கிளம்பி போயிருக்கா? இன்னைக்கு வரட்டும், நான் பேசிக்கிறேன்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே இங்கே மனோஜ் யோசிக்கிறாரு, ரோகிணி இப்படிலாம் சொல்லாமல் கிளம்பி போக மாட்டா. வித்யாவுக்கு விருந்து ஏற்பாடு செய்கிறதா இருந்தா வீட்டில் இருக்கும்போதே என்கிட்ட சொல்லியிருப்பாளே. ஒன்றுமே புரியல, ரோகிணி என்ன செய்கிறா, யாரை பார்க்க போகிறா, யார்கிட்ட பேசுகிறா, வேலைக்கு தான் போகிறாளான்னு கூட எனக்கு ஒன்றுமே புரியல. ரோகிணியை நான் ரொம்ப நம்பிட்டு இருக்கேன். ஆனால் ஒவ்வொரு விஷயத்துலையும் ரோகிணி இப்படி என்னை ரொம்ப ஏமாத்துற மாதிரிலாம் இருக்குது. கண்டிப்பாக ரோகிணி இன்னைக்கு கடைக்கு வருவேன்னு சொன்னதுனால நானும் ரோகிணியை நம்பினேன். ஆனால் இப்போ என்கிட்ட சொல்லாமல் இப்படி வெளியில் கிளம்பி போயிட்டாளே அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து யோசிக்கிறாரு. தன்னுடைய கடைக்கு மனோஜ் கிளம்பி போகிறாரு. அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் கிட்ட, கடையை பார்த்துக்கோங்க, எனக்கும் வெளியில் வேலை இருக்குது, நான் கிளம்பி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு மனோஜ். இங்கே ரோகிணி எப்பயும் போல் வித்யா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிறிஷை பார்க்கறதுக்காக மகேஸ்வரி வீட்டுக்கு வராங்க. கிறிஷை பார்த்த உடனே ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக, கிறிஷ் நான் உன்னை பார்க்க வந்துட்டேன்னு சொல்லும்போது, அம்மா நான் கூப்பிட்டாலும் வரமாட்டீங்க, இன்றைக்கி என்னம்மா திடீர்னு வந்திருக்கீங்கன்னு கேட்க, ஏன் கிறிஷ் நான் வந்ததில் உனக்கு சந்தோஷமே இல்லையான்னு கேட்க, ரோகிணியோட அம்மா ரோகிணியை கண்டுக்காமல் வெளுத்து வாங்குறாங்க. உனக்கு உன் பையன் மேலே அக்கறையே இல்லை, நாங்கள் ஃபோன் பண்ணி வர சொன்னாதான் வருவேன் அப்படி தானே என்ன கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது, வர வர உன் பையன் ஓ மேலேயே அக்கறை இல்லாமல் மீனா முத்து கூட இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் காரணமே நீ தான். இங்கே வந்து கிறிஷ் வந்து என் அம்மா ரோகிணி வேண்டான்னு முடிவெடுக்க போகிறான், அப்போ தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா நீங்களே என் பையன்கிட்ட சொல்லி கொடுக்குறீங்களா, கிறிஷ் என்னைக்கு அப்படி ஒரு முடிவெடுக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உடனே கிறிஷும், அம்மா வேற என்ன செய்ய சொல்கிறீங்க, என்னை பார்க்க வரமாட்டேங்கிறீங்க, முத்துமாமாவும் மீனாத்தையும் என்னை பார்க்க வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், நீங்கள் வந்தால் திட்டிக்கிட்டே இருப்பீங்க, என்னை பார்க்க வரணுன்னா கூட உங்களுக்கு பிடிக்காது. அதனால் பாட்டி சொல்கிறதும் சரிதாம்மா, உங்களை ஃபோன் பண்ணி கூப்பிடுறத விட மீனாத்தை முத்துமாமா என்னை பார்க்க வந்தால் சந்தோஷமாக இருக்கும்னு எனக்கும் தோணுதுன்னு சொல்ல, ரோகிணி இதை கேட்டு பேரதிர்ச்சியோட, கிறிஷ் இப்படிலாம் நீ பேசக்கூடாது, உன் பாட்டி பேச்சை கேட்டுட்டு இருந்தனா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, நானே யோசிச்சு தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் நான் இருந்தேன், அப்போ நீங்கள் என்னை கவனிக்கவே இல்லை, ஆனால் மீனாத்தையும் முத்துமாமாவும் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கிறிஷ் பேசும்போது, இனி நான் அப்படி நடந்துக்க மாட்டேன் கிறிஷ், இப்போ கூட உன்னை பார்க்க வர்றதுக்கு பொய் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், என்னை பற்றி நீ புரிஞ்சிக்கவே மாட்டியான்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே கிறிஷோட பாட்டியும், எதுக்கு புரிஞ்சுக்கணும், நீ எதுக்கு பொய் சொல்லணும், உண்மையை சொல்ல வேண்டியதானே, என் பையன் வேறு யாரும் இல்லை கிறிஷ் தான், கிறிஷை வந்து நான் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு உன் மாமியார்கிட்ட பேச வேண்டியதானே, எப்போ பார்த்தாலும் உன்னை பற்றி மட்டும்தான் யோசிப்பேன் அப்படி தானே அப்படின்ற மாதிரி கேட்க, ரோகிணி பதில் பேச முடியாமல் நிற்கிறாங்க. அந்த சமயம் இங்கே வந்து மனோஜும் தன்னுடைய வேலைக்காக வெளியில் வராரு. அந்த சமயம் ரோகிணி கிறிஷ்கிட்ட பேசிட்டு, அவங்க அம்மாக்கிட்டேயும் பேசிட்டு, எந்த பிரச்சனையும் வராமல் பேசி சமாளிச்சுட்டு அங்கேருந்து வராங்க. அங்கே வந்த ரோகிணியும் கிறிஷ்கிட்ட சொல்கிறாங்க, நான் கண்டிப்பாக உன்னை பார்க்க வருவேன், உனக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவேன், ஆனால் இன்னொரு தடவை முத்து மீனா தான் முக்கியம்னு நீ வந்து அவங்கக்கிட்ட பேசவும் கூடாது, அவங்க உன்னை தேடி வந்தாலும் அவங்கள நீ கண்டுக்கவும் கூடாது, உனக்காக தான் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், அதை நீ புரிஞ்சுப்பல கிறிஷ் அப்படின்னு பேசிட்டு மகேஸ்வரி வீட்டிலேருந்து வெளியில் வரும்போது மனோஜ் வந்து பார்த்துட்றாரு. என்ன ரோகிணி எங்கள் வித்யா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னால், விருந்து ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே யார் வீட்டுக்கு போயிட்டு வரான்னு ஒன்றுமே புரியலையேன்னு சொல்ல, அங்கே மகேஸ்வரி கிறிஷோட பாட்டின்னு எல்லாருமே நிற்கிறத கவனிக்கும்போது ஒன்றுமே புரியாமல் இங்கே மனோஜும் பேரதிர்ச்சியோட, ஆமாம் மகேஸ்வரி வீட்டில் இவங்க எல்லாரும் இருக்காங்க, ஆனால் கிறிஷ் என்ன ரோகிணி கிட்ட ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தா, அப்போ கிறிஷை பார்க்க தான் ரோகிணி வந்தாலா என்ன, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே மனோஜ் வந்து வித்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே வித்யாவும், சொல்லுங்கள் மனோஜ் நல்லா இருக்கீங்களான்னு கேட்க, வித்யா எங்கே இருக்கீங்கன்னு கேட்கும்போது, நான் என்னுடைய வேலைக்காக வெளியில் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணி வந்தாங்களான்னு கேட்க, இல்லையே ரோகிணி எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்குல, உங்கள் ஃப்ரெண்டுங்கள்லாம் சேர்ந்து விருந்து ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்கல்லன்னு கேட்கும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, எப்பயும் போல் நான் வந்து என் வேலைக்காக வெளியில் வந்துட்டேன், யாரும் எனக்கு ஃபோன் பண்ணவும் இல்லை, எனக்காக விருந்து ஏற்பாடையும் செய்யவும் இல்லை அப்படின்னு உண்மையை வித்யா சொல்லிடுறாங்க. அப்புறம் தான் இங்கே ரோகிணி மேலே மனோஜுக்கு ரொம்பவே சந்தேகம் வருது. ரோகிணி ஏதோ பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கா, நமக்கு ஏதோ ஒரு உண்மை தெரியக்கூடாதுன்றதுக்காக ரோகிணி இப்படி பொய் சொல்லிட்டு இருக்கா, என்ன உண்மையை வந்து ரோகிணி மறைக்கிறான்னு நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரொம்ப கோவமாக அங்கே மகேஸ்வரி வீட்டில் தான் கிறிஷோட பாட்டியும் இருக்காங்க. எனக்கு என்னவோ மகேஸ்வரியை ரோகிணி பார்க்க வந்த மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வராரு. இங்கே உடனே விஜயாவும் பார்வதி வீட்டுக்கு கிளம்பும்போது மனோஜ் வந்து நிற்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மனோஜ், என்ன கடையில் நிறைய வேலை இருக்குன்னு சொன்னேன், இங்கே வந்து ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லணும்னு சொன்னேன், வீட்டுக்கு வந்து நிற்கிறேன்னு கேட்குறாங்க. அம்மா முதல்ல ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி நான் வர சொல்கிறேன்னு சொல்லும்போது, ரோகிணி தான் சீக்கிரமாக கிளம்பி போயிட்டாளேன்னு சொல்லும்போது,
எனக்கு இப்போதாம்மா ரோகிணி மேலே சந்தேகமாக இருக்குது. தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு விருந்து ஏற்பாடு செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போன ரோகிணி வித்யா வீட்டுக்கு போகலை, வித்யாவை பார்க்கல, எந்த விருந்து ஏற்பாடும் செய்யலை. ஆனால் கிறிஷை பார்க்க போன மாதிரி எனக்கு தோணுது. மகேஸ்வரி வீட்டுக்கு ரோகிணி போனது மட்டும் இல்லாமல் கிறிஷ்கிட்டையும் கிறிஷோட பாட்டிக்கிட்டையும் அவ்வளோ நேரம் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்திருக்கா. நான் ஃபோன் பண்ணாலும் அவள் வந்து பேச மாட்டேங்கிறா. எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குன்னு இங்கே விஜயா கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுறாரு மனோஜ். இதை கேட்ட விஜயாவும் பேரதிர்ச்சியோட, இதுக்கு தான் சொன்ன அந்த ரோகிணியை நம்பாதுன்னு, என் பேச்சை கேட்டியா? ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணல, ரோகிணி வீட்டு வேலையை பார்க்கக்கூடாதுன்னு என்னென்ன பேச்சு பேசினேன். இப்போ பாரு, ரோகிணி உன்னையே ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாளா? நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்க எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குமா. ரோகிணி என்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன், நிறைய பொய் சொல்லியிருப்பாளோன்னு தோணுதுமா. நான் ரோகிணிக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், இப்போ ரோகிணி வருவா, நீங்களே கேளுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். உடனே விஜயா, இன்னைக்கு நான் பார்வதி வீட்டுக்கு போகவே இல்லை, போதுமா, ரோகிணி வரட்டும், உண்மை என்னன்னு தெரியாமல் நானா ஒரு முடிவெடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரோகிணி கொஞ்ச நேரத்துலேயே வீட்டுக்கு வராங்க. மீனா, ஸ்ருதி, அண்ணாமலைன்னு எல்லாரும் நின்று பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே உடனே மனோஜ் கேள்வி கேட்குறாரு. என்ன ரோகிணி, ஃபோன் பண்ண உடனே வந்துட்டேன், வித்யாவுக்கு வந்து விருந்து ஏற்பாடெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்களா? வித்யா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களான்னு கேட்கும்போது, ஆமாம் மனோஜ், என் ஃப்ரெண்டு வித்யாவை பார்த்துட்டு தான் வரேன்னு பொய் சொல்கிறாங்க ரோகிணி. உடனே விஜயா ரொம்ப கோவமா ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. நீ சொல்கிறது எல்லாமே பொய் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை என்ன சொல்கிறீங்க? நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு தான் மனோஜ் கிட்ட சொல்லிட்டேனே, அப்புறம் ஏன் பொய்ன்னு சொல்கிறீங்கன்னு கேட்க, ஆமாம், நீ சொல்கிறது எல்லாமே பொய், நீ வித்யாவை பார்க்கல, விருந்து ஏற்பாடெல்லாம் அங்கே எதுவுமே நீ செய்யலை, அது மட்டும் இல்லை, நீ கிறிஷை பார்த்துட்டு வரியான்னு கேட்ட உடனே பேரதிர்ச்சியோட ரோகிணி உடனே விஜயாவையும் மனோஜையும் பார்க்க மனோஜ் வந்து சொல்கிறாங்க, நான் வித்யாவுக்கு ஃபோன் பண்ணிட்டேன், வித்யா உண்மையை சொல்லிட்டாங்க, நீ வித்யாவை பார்க்க போகலை, மகேஸ்வரி வீட்டுக்கு தான் போனேன், கிறிஷை பார்த்துட்டு வரியா அப்படின்னு மனோஜ் கேள்வி கேட்க, உடனே இங்கே விஜயாவும், பார்த்தீங்களா, இந்த ரோகிணி ஏற்கனவே பொய் சொல்லி ஏமாத்துறது பத்தாதுன்னு இப்போ மறுபடியும் இங்கே வந்து தன்னுடைய ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே கிறிஷையும் கிறிஷோட பாட்டியவும் பார்த்துட்டு வந்திருக்கா. எதுக்காக நீ கிறிஷை பார்க்க போன? மகேஸ்வரி வீட்டில் நீ தான் கிறிஷை தங்க வச்சிருக்கிறியா அப்படின்னு கேள்வி கேட்க, அத்தை எனக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இங்கே மனோஜ் வந்து தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறாருன்னு சொல்லும்போது நானே பார்த்தேன், நீ மகேஸ்வரி வீட்டுக்கு உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்க, ஆனால் எதுக்காக வித்யாவுக்கு நாங்கள் எல்லாரும் விருந்து ஏற்பாடு செய்கிறோன்னு ஏன் பொய் சொன்னேன்னு கேட்க தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ரோகிணி. வசமாக மாட்டிக்கிட்டேன், கிறிஷ் என்னுடைய பையன்தான் அப்படின்ற உண்மையை மட்டும் நான் இப்போ சொல்லிட்டேன்னா அவ்வளவுதான், இங்கே மனோஜும் விஜயத்தையும் சும்மா விட மாட்டாங்க. இங்கே ஏற்கனவே கிறிஷை தான் நான் பார்த்துட்டு வந்தேன்னு மனோஜ் ரொம்ப உறுதியாக சொல்லிட்டு இருக்காரு. அங்கே போய் என்னை பற்றி கேட்டால் கண்டிப்பாக என் அம்மா என் மேலே இருக்கிற கோவத்தில் உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. மீனா, ஸ்ருதி, அண்ணாமலை மாமான்னு எல்லாரும் இருக்கும்போது மனோஜ் இப்படி என்னை பற்றின உண்மையை சொல்லி மாட்டி விட்டுட்டாரு. விஜயா தவிர கேள்வி கேட்குறாங்க, பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. எப்படி நான் உண்மையை சொல்கிறது? மனோஜ் வந்து இப்படி உண்மையை சொல்லி என்னை மாட்டி விடுவார் அப்படி நினைக்கவே இல்லை. எப்படியும் நான் கடைக்கு போகலைன்னா கடையை பொறுப்பாக மனோஜ் பார்த்துப்பாருன்னு நினச்சேன். அதனால் பொய் சொல்லிவிட்டு என் பையன் கிறிஷை பார்க்க போனேன். ஆனால் நான் மகேஸ்வரி வீட்டுக்கு போனது கிறிஷை பார்த்துட்டு வந்ததுன்னு எல்லா உண்மையும் இங்கே மனோஜுக்கு தெரிய வந்திருக்கு. என்ன உண்மையை சொல்கிறது, எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுன்னு தெரியலன்னு ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, எனக்கு என்னவோ ரோகிணி மேலே சந்தேகமாக இருக்குது, ரோகிணி பொய் சொல்கிறான்னு நினைக்கிறேன். ரோகிணி நீ மட்டும் உண்மையை சொல்லலைன்னா நீ இந்த வீட்டில் இருக்கவே முடியாது. நீ ஏதோ ஒரு உண்மையை என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற, அப்படி தானே? அப்போ கிறிஷோட அம்மா நீதானா அப்படின்னு மனோஜ் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க, மனோஜால் இப்படி வசமாக மாட்டிக்கிட்டேன், மனோஜ் இப்படி கேள்வி கேட்பாரு, உண்மையை கண்டுபிடிப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லையேன்னு வசமாக மாட்டிக்கிட்ட ரோகிணி அழுதுகிட்டே பதில் பேச முடியாமல் நிற்கிறாங்க. வீட்டில் உள்ள எல்லாரும் ரோகிணி மேலே தான் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, ரோகிணி பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, உண்மையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மீனாவும் ஸ்ருதியும் கேள்வி கேட்க, வீட்டில் உள்ள எல்லாரும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. மனோஜால் தான் எனக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க ரோகிணி.